ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 2024 எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தாங்க ஆரம்பிச்சிச்சு 2023யோட மகா கந்த சஷ்டியிலிருந்தே எங்களுக்கு திருச்செந்தூர் மேலே ஒரு பயங்கரமான பக்தி வந்துருச்சுங்க. எப்படியாவது இந்த தடவை நம்ம திருச்செந்தூர் போயிடணும்னு ரொம்ப ஆவலாக தாங்க இந்தியா ட்ரிப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் நம்ம எந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த தெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால போக முடியும். அந்த வகையில் இந்த தடவை திருச்செந்தூருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு முருகன் எங்களை கொண்டு போய் காமிச்சாருங்க. ஏர்லி மார்னிங்கே நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோங்க. அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்து நிறைய பேர் இந்த கூட்டம் சாதாரண கூட்டமே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் முடிக்கிறதுக்கு மணி 3லேருந்து 4 ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் எப்படியோ ஆண்டவனோட அருளால் ஜஸ்ட் ஒரு 2 hours சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோங்க. திருச்செந்தூருக்கு அப்புறமா மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் எங்களுக்கு ஆசைங்க. திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிட்டோங்க. ஸோ சீக்கிரமாக சாமி பார்த்தலாம் தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு மதுரையிலேயும் பயங்கரமான கூட்டங்க. சாமி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சுங்க. இதுலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் நாங்கள் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வந்தோங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சுங்க, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். ஸோ சில் அவுட் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்.